இப்போ நீங்கள் இந்த கள ஆய்வு செய்வதே புகைப்படம் எடுத்து உங்களது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு விளம்பரம் தேடுவதற்காக மட்டும்தான் என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆய்வை நீங்கள் எப்போங்க பண்ணியிருக்கணும்? மழை வந்த பிறகாங்க மழை நீர் வடிகால் ஆய்வு பண்ணுவீங்க நீங்கள்? எப்போ பண்ணணும்? இந்த வருஷம் அக்டோபரில் மழை வருன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த வாட்டி என்ன புதுசாக வருதா? கோடை மழை போல் திடீரென்று பெய்த மழையாது? ஒவ்வொரு வருடமும் 90% பணிகள் முடிவடைந்து விட்டன. 1 சென்டிமீட்டர் தண்ணி தேங்காது, 1 மில்லிமீட்டர் தண்ணி தேங்காதுன்ட்டு நேரு பேட்டி கொடுக்குறாரு, மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க, உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. தயார் நிலையில் இருக்கிறோம்னா வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துச்சு, நீங்கள் தயார் நிலையிலேருந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இது எல்லா வகையிலும் இயற்கை இந்த ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்கான வேலைகளை செய்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது தான் தொடங்கி இருக்குது. மக்களுடைய கடுமையான கோபம் இந்த ஆட்சியின் மீது தொடங்கப் போகிறது. 2 வருஷம் முன்னாடி ராயபுரம் மற்றும் அந்த வடசென்னை பகுதிகளில் 3 நாட்களாக தண்ணீரில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஈக்காக்கா இல்லை, சோறு சாப்பிட்டாங்களா, குடி தண்ணீர் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தோம். இப்போதும் அதை விட கடுமையான நெருக்கடியை தமிழகம் சந்திக்க இருக்கிறது. இந்த அரசாங்கம் எப்படி வேலை செய்திருக்கிறது, எப்படி செய்ய போகிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம்.